அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 10 ஏப்ரல் 2025 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய திரையோதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு ஆசையெல்லாம் இன்னைக்கு அலைப்பாயும், மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும், மனசுல குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நாட்களில் கவனமாக இருப்பது அவசியம். சிறிய பிரச்சனை கூட பெருசாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போ ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தில் கூட கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள். நிதானமும் பொறுமையும் தான் இந்த மாதிரி நாட்களில் நமக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள் தான் சொல்லணும். மனசில் தன்னறியாமல் ஒரு திருப்திகரமான ஒரு ஃபீலிங் இருக்கும், உணர்வு. இந்த திருப்தி எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடந்த கால வாழ்க்கையில் இந்த பாதிப்பில் பட்ட கஷ்டங்கள், மனசில் நிறைவேறாத ஆசைகள், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு நல்ல விஷயங்கள், இந்த நம்மளுடைய குறிக்கோள்கள் அதெல்லாம் நிறைவேறும் போது தான் மனசில் திருப்திகள் வரும். கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரிவு முறிஞ்சு உறவு ஏற்படக்கூடிய திருப்தி, மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறக்கூடிய திருப்தி, வேலை வாய்ப்பு புதுசாக கிடைச்ச இளைஞர்கள் எவ்வளோ திருப்தி அடைவாங்களோ அந்த திருப்தி, அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் செய்ய முடிஞ்சதே அப்படின்னு நினைக்கக்கூடிய மகள்கள் மனசில் வரக்கூடிய திருப்தி, பெற்ற பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் மனசில் வரக்கூடிய திருப்தி, தன் பெத்த பசங்க பேர பசங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களேன்னு பார்க்குற பெரியவர்களுடைய திருப்தி. ஆக திருப்திகரமான நாள். மிதுன ராசி என்பவர்களுக்கு சற்று பின்னடைவுகளை தரக்கூடிய நாள் தான் இன்றைக்கு. எந்த ஒரு புதிய முடிவையும் எடுக்கக்கூடாது, புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பொறுமையை காத்தால் வாழ்க்கை ஜாங்கிரி. இந்த நாள் என்னைக்குமே மறக்க முடியாத சில அனுபவங்களை தரும். அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் வெற்றியை தரும், பக்குவத்தையும் தரும். அனுபவம் என்பதே வெற்றி, அப்படிதான் நம்ம பார்க்கணும். மிதுனராசி என்பவர்கள் பொறுமையை காக்க வேண்டும். கடகராசி என்பவர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள். வியாபாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு நாள். பொருளாதார வரவில் மிகப்பெரிய அளவில் மேன்மை காணப்படும். பொதுவாக இன்னைக்கு வரைக்கும் இந்த பணம் வராது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்த பணமெல்லாம் திரும்பி வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடிய நாள். பொதுவாக சிம்மராசி என்பவர்கள் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப எமோஷனாக உணர்ச்சி பூர்வமாயிடுவாங்க. அப்படி அல்லாமல் இன்றைக்கு கொஞ்சம் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொஞ்சம் யதார்த்தமாக சிந்திக்கும் பொழுது வாழ்க்கை நல்ல திசையில் பயணிக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு பெரிய உயர்வுகளை தரக்கூடிய நாள். பெரிய உயர்வுகள்னா மிகப்பெரிய உயர்வுகள், பதவி உயர்வுகள், சமுதாயத்தில் பேர் புகழ் அந்தஸ்து, குடும்பத்தில் மகிழ்ச்சி, புதிய குழந்தைகள் பிறப்பது, திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது போன்ற பெரிய திருப்திகரமான நாள் இன்று கன்னிராசி நேயர்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு மனசுல என்னவோ ஒரு பயம் ஆட்டி படைக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றின சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஸ்திரமற்ற சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருக்கு. இது அத்தனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதோடைய கணிப்புப்படி உங்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கு. நீங்க எந்த விதத்தை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கொஞ்சம் முயற்சியும் கொஞ்சம் உழைப்பும் போடும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. அதனால் நீங்கள் பயம் என்பது தேவையில்லை. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை காப்பாற்றி நிற்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு மாணவியர்களுக்கு, போட்டியாளர்களுக்கு, விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு மிகப்பெரிய நாள். பெரிய வெற்றிகளை தேடித்தரக்கூடிய நாள். சாதாரண ஒரு வீராங்கனையாக இருந்தால் கூட எதிர்த்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய பலமுள்ள வீராங்கனையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை என்பது வேணும். அது கடவுள்கிட்டேருந்து தான் வரும். அப்படி பெரிய வெற்றிகளை, எதிர்பாராத பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். எதிலும் சளைத்து போகக்கூடிய ராசி இல்லை. நீங்கள் எல்லாத்திலையும் வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு
இன்றைக்கு முருகப்பெருமான் சத்தியமாக துணையுடன் இருப்பார். தனுசு ராசி நேயர்களுக்கு நாம என்ன சொன்னான்னு, எதை கேட்டாலும் மறுபடி ஒரே புள்ளிக்கு வரக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு கவலை என்பது தேவையில்லைன்னு நம்ம 1000 முறை சொல்றோம். கவலை தனுசு ராசிக்கு தேவையில்லை. கடவுள் உங்களை காத்து நிற்பார். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நித்திய கருமான்னு சொல்லுவோம். தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய வேலைகள், பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய வேலை, உங்களுடைய லௌகீக கர்மாவை சரியாக செய்யும் பொழுது உங்களை யாரும் வெல்ல முடியாது. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கவலை தேவையில்லை. இன்றைய முதல் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம். மகர ராசி என்பவர்களுக்கு நட்பின் உச்சத்திற்கே போகக்கூடிய மகரம். நண்பர்களால் இன்று பலன் உண்டு. பெரிய நண்பர்கள், பிரிந்து போன நண்பர்கள் மற்றும் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான சில நண்பர்களால் பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம். நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு வார்த்தைக்காவது நல்ல உண்மையான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு நண்பனை நீங்கள் இன்று பார்ப்பீர்கள். நண்பன் இன்றைய துணை உங்களுக்கு. கும்பராசி நேயர்களுக்கு திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் கரெக்டாக திட்டமிடணும். சரியாக திட்டமிடலைன்னு சொன்னால் வீணான அலைச்சலில் கொண்டு விட்டுடும். வீணான முயற்சி, வீணான உடம்பு சிரமம், வீணான காசு விரயம், இதெல்லாம் தவிர்ப்பதற்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகளை தள்ளி போடணும். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடும் பொழுது அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாள். எதோ நடந்துருச்சு, மனசும் சரியில்லை, எதோ தப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதெல்லாம் தப்பா இருந்தாலும் கடைசியா வெற்றி உங்களுக்கு தான் அப்படிங்கிற நிச்சயம் உங்க மனசுல வரணும். கடவுள் கண்டிப்பா உங்களுக்காக காத்திருக்கிறார். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, எதிர்காலம் நிச்சயம் உண்டு. இன்று 10 ஏப்ரல் 2025 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.